மார்னிங் டு ஆல். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் இலக்கணம் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஒரே வீடியோவில். தொடர் இலக்கணம், துணை வினைகள், வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், இடைச்சொல், உரிச்சொல், புணர்ச்சி, ஆகுபெயர், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தொடர் இலக்கணம் நான் ஒரு ஃபஸ்ட்டில் முன்னாடி வீடியோ போட்டேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கலாம். அதில் அந்த டாபிக் மட்டும் எழுதியிருக்கேன். தொடர் இலக்கணத்தில் என்னென்ன வரும்னா எழுவாய் பயனிலை, தோன்றா எழுவாய், வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை, பெயரடை, வினை எடை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை, செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை. இது நான் ஒரு வீடியோ முன்னாடியே போட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது தொடர் இலக்கணத்தில் என்ன வரும்னா பகுபத உறுப்பில் இலக்கணம் வரும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், எழுத்து பேர் நான் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு துணை வினைகள் பார்க்கலாம். துணை வினையில் தனி வினை, கூட்டு வினை வரும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 52 இருக்குது. தனி வினை, கூட்டு வினை. வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனி வினை, கூட்டு வினை என வகைப்படுத்தலாம். தனி வினைனா படி, படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களில் படி என்னும் வினையடியும் ஒட்டுக்களும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதமாகும். அதான் தனி வினை. நெக்ஸ்ட்டு கூட்டு வினை பாருங்கள். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். கூட்டு வினைகள் பார்க்கலாம். கூட்டு வினைகள் கூட்டு வினையை 3 வகையாக பிரிக்கலாம். பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை, தந்தி கூட்டல் அடி, தந்தி அடி, கண்டு கூட்டல் பிடி, கண்டு பிடி, முன் கூட்டல் ஏறு, முன்னேறு. நெக்ஸ்ட்டு முதல் வினையும் துணை வினையும். வினை அடி எழுதியாச்சு. முதல் வினை துணை வினைகள் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இரு, புத்தகம் மேசையில் இருக்கிறது, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். வை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், நீ என்னை அழ வைக்காதே. கொள், நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, நோயாளியை பார்த்து கொள்கிறேன். வினையடியும் முதல் வினை துணை வினை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே வீடியோவாக ஃபுல்லாக இந்த போகிறதால எல்லாத்தையும் டெஃபினேஷன் பண்ண டைம் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு இலக்கணத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இலக்கணம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இடம். எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் இடம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஆ, இ சுட்டெழுத்து, அந்த இந்த சுட்டு பெயர், ஏ என்னும் வினா எழுத்து, எந்த வினாச்சொல், ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு, என, ஆக சொல்லுறுப்பு, அதற்கு இதற்கு எதற்கு சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி சொற்களின் மேல் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 8, 10 என்னும் பெயர் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வன்தொடர் குற்றியலுகரம், அகர இகர ஈற்று வினையெச்சம், ஆறாம் வேற்றுமை தொகை, திசை பெயர், இரு பெயரட்டு பண்பு தொகை, உவமை தொகை, சால தவ தட குழ, உரிச்சொல், ஆகார எழுத்து, உருவகச்சொல். நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நம்ம டெட் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு டாப்பிக்கும் ரொம்ப டீப்பாலாம் பார்க்க முடியாது, வீடியோ போட முடியாது. ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு யூனிட்டாக ஒரு புக்காக முடிக்கலாம். ஃபார் வல்லினம் மிகும் இடங்கள் பாருங்கள்.
அது இது என்னும் சுட்டு பெயர்களின் மீன் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகா இடங்கள் போய்ட்டுமா, வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம். ஆஇ என்னும் சுட்டு எழுத்துக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும், ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும், எந்த என்னும் வினா சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு பின் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே கொடுத்துருக்காங்க பாருங்க. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பயணம், கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. முதியோருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு. என கேட்டார், வருவதாக கூறு, என ஆக, அதற்கு, இதற்கு, எதற்கு எனும் சொற்களின் பின் அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், இனி காண்போம். தனிச்சிறப்பு, இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். எட்டு தொகை 10 பாட்டு, 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூப்பந்தல், ஓரெத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சின் வல்லினம் மிகும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான், வன்தொடர் குற்றியலுகரத்தின் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார், நகர இகர ஈற்று வன்னியச்சங்களின் புணர்கையில் வல்லினம் மிகும். புலித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள் இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறந்தது, சால தவ தட குழ எனும் உரிச்சொலின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கனா கண்டேன், தனி குற்றெழுத்து அடுத்து வரும் அகர எழுத்தின் பின் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலக பந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் பாருங்க. வல்லினம் மிகா இடங்கள் பாருங்க. வல்லினம் மிகா இடங்கள். அது இது எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. வினா பெயர், எழுவாய் தொடர், மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வீரி, விழித்தொடர், பெயரெச்சம், இரண்டாம் வேற்றுமை தொகை, தொமைன் போட்ட இரண்டாம் வேற்றுமை தொகை, படி வினையெச்சம், வியங்கோல் வினைமுற்று, வினைத்தொகை 8 10 தவிர பிற எண்ணு பெயர், அன்று இன்று சொற்கள், அவ்வளவு இவ்வளவு என்ற சொற்கள் பின் வல்லினம் மிகாது. 3 5 6ஆம் வேற்றுமை பின் வல்லினம் மிகாது. 2 3 4 5 வேற்றுமை தொகையின் வல்லினம் மிகாது. பெயர் தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சால தவ தட குழ உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளைக்கு வல்லினம் மிகாது. கல் எனும் அஃறிணை பண்புக்கு பின் வல்லினம் மிகாது. உம்மை தொகைக்கு பின் வல்லினம் மிகாது. ஐகார வரிசைக்கு பின் வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அது செய், இது கான், அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன் பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார், படி என்னும் என்று
முடியும் வினையச்சத்தில் வல்லினமிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவரை வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினமிகாது. குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினமிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களின் புணரும் வல்லினமிகாது. தாய் தந்தை இரவு பகல் தாயும் தந்தையும் இரவும் பகலும் உண்மை தொகையில் வல்லினமிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார்? அன்று இன்று என்று ஆவது ஆடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினமிகாது. அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான். அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினமிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குறையினது குட்டி 3 5 6 வேற்றுமை பெயர்களில் வேற்றுமை தொடர்களில் வல்லினமிகாது. தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் 2 3 4 5 வேற்றுமை தொகையில் வல்லினமிகாது. தலைவி கூற்று தொண்டர் படை நிலைமொழி உயிர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினமிகாது. உரு பொருள் நனி தின்றான் கடிகாவல் சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினமிகாது. பார் பார் சல சல அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினமிகாது. கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் கல் எனும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினமிகாது. பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினமிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடைச்சொல் உரிச்சொல் பார்க்கலாம். 139 இடைச்சொல் உரிச்சொல் பாருங்க. இன் கு உடைய ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் போன்றவை இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்கள் வகைகள் பார்க்கலாம். இடைச்சொற்கள் வகைகள் பாருங்க. வேற்றுமை உருபு ஐ ஆல் கு இன்னது கண். பன்மை விகுதிகள் கல் மார். காலை திணைப்பால் விகுதிகள் ஏன் ஓம் ஆய் ஈர் கல் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் து அ. கால இடைநிலைகள் கிறு கின்று. பெயரெச்ச வினையெச்ச விகுதிகள் ஆ உ இ மல். எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை. வியங்கோல் விகுதிகள் கா இய. சாரியைகள் அத்து அற்று அம்மு. ஓம உருபுகள் போல மாதிரி. இணைப்பிடைச் சொற்கள் அல்லது இல்லை என்றால் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் எக்ஸெட்ரா. இதெல்லாமே இடைச்சொற்களுடைய வகைகள்.
தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை. வினா உறுப்புகள் ஆ ஓ எல்லாமே இடைச்சொற்கள். ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். நெக்ஸ்ட் உரிச்சொற்கள் பார்க்கலாம். உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியது. கடிமலர் மனமிக்க மலர், கடிநகர் காவல் மிக்க நகர், கடி விடுதும் விரைவாக விடுவோம், கடி நுனி கூர்மையான நுனி. பல சொல் ஒரு பொருள் பார்க்கலாம். உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருள்களில் வருகின்றன. உரு பசி, தவ சிறிது, நனி நன்று. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி 168 பார்க்கலாம். நிலைமொழி வருமொழி. புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி நிலைமொழி ஆகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வதுதான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். பாருங்க, புணர்மொழியின் இயல்பு பாருங்க. கலை கூட்டல் அழகு, உயிரிரு. எப்படி இது உயிரிருன்னு சொல்கிறாங்கன்னா, ஆ வந்திருக்கா, கலை ப்ளஸ் ஆ இருக்குல்ல, அதில் அது ஆ வந்து உயிர் எழுத்து, அதில் உயிரிரு. மண் கூட்டல் குடம், இது ஏன் மெய்யிரு சொல்கிறாங்கன்னா, மெய்யெழுத்து இருக்கா, கூ வந்து இக்கு கூட்டல் ஊ தான் கூ. அப்போ மெய்யெழுத்து இருக்கு, மெய்யிரு. கலை கூட்டல் அழகு, லை இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சுன்னா லை, ஐ கூட்டல் லை, இல்லு கூட்டல் ஐ, லை, இல்லு கூட்டல் ஐ, லை, இல்லு கூட்டல் ஐ வந்திருக்கா, ஐ வந்திருக்கிறதால அது உயிரிரு. மண் கூட்டல் குடம், மண் இருக்கா, அதால் மெய்யிரு. வாழை கூட்டல் இல்லை, இழு இருக்கா, ரா கூட்டல் ஐ, ழை. அப்போ உயிர் முதல், மெய் முதல் பாருங்க. இம்மு கூட்டல் ஆ, மா, மெய் எழுத்திருக்கா, அதில் அது மெய் முதல். நெக்ஸ்ட்டு பாருங்க, உயிர் முன் உயிர், மணி அடி. அந்த நீயை பிரிக்கணும். இன்னு கூட்டல் ஈ, நீ, இன்னு கூட்டல் ஈ பிரிச்ச, இன்னு கூட்டல் ஈ தான் வந்து நீ, அது பிரிச்சா மணி அடி. அப்போ உயிர் முன் உயிர், ஈயும் உயிர் எழுத்து தான், அடியில் ஆவும் உயிர் எழுத்து தான். அப்போ உயிர் முன் உயிர். நெக்ஸ்ட்டு உயிர் முன் மெய் பாருங்க. அந்த நீ இருக்குல்ல, பனி கூட்டல் காற்று, அந்த நீயை வந்து நம்ம பிரிக்கணும். இன்னு கூட்டல் ஈ, நீ. நெக்ஸ்ட்டு காற்றை பிரிக்கணும். கா, இக்கு கூட்டல் ஆ, கா. அப்போ உயிர் எழுத்து இருக்குல்ல, இன்னு கூட்டல் ஈ தானே நீ, அப்போ இக்கு கூட்டல் ஆ தானே கா. அப்போ அந்த ஈ வந்து என்னது உயிர், உயிர் முன் மெய்,
மெய்முன் உயிர் பாருங்க. மெய்யெழுத்து ஆள் கூட்டல் இலை. மெய்யெழுத்து இருக்கா? இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிர் எழுத்து. அப்போ மெய்முன் உயிர். நெக்ஸ்ட் பாருங்க, மெய்முன் மெய். மெய்யெழுத்து இருக்கா? இம்மு. கிளை இக்கு கூட்டல் கி. இக்கு மெய்யெழுத்து. அப்போ மெய்முன் மெய். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். இயல்பு புணர்ச்சின்னா என்னன்னு பாருங்க. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண் மலை. இயல்பாக புணர்ந்துருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மெய்யெழுத்து நடுவில் எந்த ஒரு எழுத்துமே சேரவே இல்லை. அப்படியே இயல்பாக வந்துருக்கிறதால இது இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட்டு விகார புணர்ச்சி பாருங்க. 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். நுழைவு தேர்வு. இத்து தோன்றிருக்கா? நுழைவு கூட்டல் தேர்வு. நுழைவு தேர்வு இத்து தோன்றிருக்கா? அதில் இது தோன்றல். திரிதல் பாருங்க. கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. இச்சு தோன்றல். இதுவும் தோன்றல் தான். கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சான்றல் தோன்றல் தான். நெக்ஸ்ட்டு திரிதல் பாருங்கள். பல் கூட்டல் பசை. பல் பசை பற்பசையாக திரிஞ்சிருக்கு, திரிஞ்சிருக்கு. அதில் திரிதல். புறம் கூட்டல் 400, புறநானூறு. கெட்டு போயிருக்கு. இந்த புறம் கூட்டல் 400, புறநானூறு. அதில் இது கெடுதல். புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என 3 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணர்வது. விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல். அடுத்தது உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உடம்படு மெய் வரும். உடம்படு மெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வு தான் உடன்படு மெய். ஐ ஈயும் இவ்வும். ஃபார் எக்ஸாம்பிள், மணி கூட்டல் அழகு, மணி அழகு. வந்திருக்கா? தீ கூட்டல் எரி, தீ எரி. வந்திருக்கா? ஓடை கூட்டல் ஓரம், ஓடை கூட்டல் கூட்டல் ஓரம். வந்திருக்கா? அப்போ உடம்படு மெய்னா இவ்வு. இது உடம்படு மெய். நெக்ஸ்ட் பாருங்க, குற்றியல் உகர புணர்ச்சி. வட்டு கூற்றல் ஆடினான், வட்டாடினான். நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். குற்றியல் உகரத்தைப் போலவே சில முற்றியல் உகரத்துக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆகு பெயர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 200 இருக்குது. ஆகு பெயர் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஆகு பெயர் 16 வகைப்படும். ஒவ்வொரு வகையும் பார்க்கலாம் வாங்க. முல்லை தொடுத்தால் பொருளாகு பெயர். முதலாகு பெயர். முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வருவது. நெக்ஸ்ட் பாருங்க, வகுப்பறை சிரித்தது. இடவாகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வருந்தது. கார் அறுத்தான். காலவாகு பெயர். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. நெக்ஸ்ட்டு மறு கொழுந்து நட்டான். சினையாகு பெயர். மறு கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது. மஞ்சள் பூசினால். பண்பாகு பெயர். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வனத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. வற்றல் தின்றான். தொழிலாகு பெயர். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். கருவியாகு பெயர். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது.
பைங்கூழ் வளர்ந்தது. காரியவாகு பெயர் கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். கருத்தாவாகு பெயர் அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருகிறது. ஒன்று பெற்றால் ஒளிமயம். எண்ணலளவை ஆகு பெயர் ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. 2 கிலோ கொடு. எடுத்தல் அளவை ஆகு பெயர் நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 1/2 லிட்டர் வாங்கு. முகத்தல் அளவை ஆகு பெயர் முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 5 மீட்டர் வெட்டினான். நீட்டல் அளவை ஆகு பெயர் நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 1 கிளான்ஸ் ஆகு பெயர் வகை மட்டும் பார்த்துக்கலாம். பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் எண்ணலளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகு பெயர் நீட்டல் அளவை ஆகு பெயர். நெக்ஸ்ட்டு ஆகு பெயர் முடிஞ்சிச்சு. 16 வகை. யாப்பு இலக்கணம் பார்க்கலாம். யாப்பின் 6 உறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். யாப்பின் உறுப்புகள் பாருங்க. எழுத்து 3 வகைப்படும். அசை 2 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். தலை 7 வகைப்படும். அடி 5 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எழுத்து குறில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்றெழுத்து. எழுத்து குறில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்றெழுத்து என்ற 3 வகைப்படும். அசை 2 வகைப்படும். நேரசை நிறையசை. அடுத்து சீர் பாருங்க. ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் 4 அசைச்சீர் என சீர்கள் 4 வகைப்படும். அடுத்தது பாருங்க. நேரசைன்னா என்னன்னு பார்க்கலாம். தனி குறில் ஒரு குறில் எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னா அது நேரசை. அதுக்கப்புறம் தனி குறில் ஒற்று ஒரு குறில் எழுத்து பக்கத்தில் ஒற்று எழுத்துனா ஆயுத எழுத்து இருந்துச்சுன்னா அது நேரசை. தனி நெடில் ஒற்று குறில் ஒற்று நெடில் ஒற்று இருந்துச்சுன்னா நேரசை. நிறையசை என்னன்னு பாருங்க. இரு குறில் 2 குறில் எழுத்துருக்கும். நீ 2 குறில் எழுத்துருக்கா. 2 குறில் கூட ஒற்று எழுத்து. இரு குறில் ஒற்று குறில் நெடில் ஒற்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இரு குறில் ஒற்று குறில் நெடில் ஒற்று இருந்துச்சுன்னா அது பேர் நிறையசை. அடுத்தது ஓரசைச்சீர்க்குடைய வாய்ப்பாடு பாருங்க. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. நெக்ஸ்ட்டு ஈரசைச்சீர் பார்க்கலாம். நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கழுவிலம், நிறை குவிலம். மான்னு வருதில்ல அதில் அது மாச்சீர். விலம் வருதல் அது விளச்சீர். நேர் தேமா நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம். நெக்ஸ்ட்டு காய்ச்சீர் பாருங்கள். நம்ம நேர் தேமா படித்தோம்ல அது பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நேர் போட்டுட்டா அது தேமாங்காய் காயாக மாறிடும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் 3 அசைச்சீர். அதே 4 அசைச்சீரில் லாஸ்ட்டு நிறையே 4த்துக்குமே நிறை போட்டுட்டா அது தேமாங்கனியாக மாறிடும். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி.
நம்ம நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலும் நேர் நிறை கோவிலும் படித்தோம்ல, அது நல்லா மெமரி பண்ணிட்டோமா. அது பக்கத்தில் நேர் நேர் போட்டுக்குன்னா அது காய், நிறை நிறை போட்டுக்குன்னா அது வந்து கனி. அசிச்சு முடிச்சா இப்போ அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிடிக்கலான்னு பாருங்கள். பிறர் இரு குறில் ஒற்று வந்திருக்கு, அதில் அது நிறை. அடுத்தது ஒரு திருக்குறள் கொடுத்துட்டாங்க, அதில் ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்திருக்காங்க, நான் எழுதியிருக்காங்க, அது வந்து நெடில், அப்போ வந்து அது நேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறில் ஒற்று வந்திருக்கு, அப்போ அது நேர். அப்போ நிறை நேர் வந்தால் நிறை நேர் நேர் வந்தால் புளிமாங்காய். புரிஞ்சிச்சிங்களா? ஈஸியாக இருக்கும் அழகிட்டு வாய்ப்பாடு ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு. லாஸ்ட்டு இந்த 7th நிறைவு நேர்வு எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 7வது சீர் இருக்குல்ல, திருக்குறளில் 7 சீர் இருக்குது, அதில் 7வது சீரில் நேர் நேர் வந்துச்சுன்னா நேர்வு போட்டுக்கணும், காசு. அடுத்தது 7வது சீரில் நிறை நேர் வந்து நிறைவு வந்துச்சுன்னா பிறப்பு போட்டுக்கணும். இந்த காசு பிறப்பு எப்படின்னா, இதை நீங்கள் மெமரி பண்ணி வைக்கணும். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைப்புனா பிறப்பு. நாள் மலர் காசு பிறப்பு, நாள் மலர் காசு பிறப்பு. இப்போ நீங்கள் இந்த நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா டெட்டில் இந்த 7வது சீர் கொடுத்துட்டு இது நிறைபுல நிறைபா நேர்பான்னு கேட்பாங்க. இல்லைன்னா வந்து பிறப்பு வந்து பிறப்பா காசு வந்திருக்கா, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதில் 7வது சீரில் நாள் வந்திருக்கா, மலரை காசாக பிறப்பான்னு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம அந்த 7வது சீரை கண்டுபிடிச்சி கீழே டிக் பண்ணுறதா இருக்கணும், நாளாக மலரை காசாக பிறப்பான்னு. இதுலேருந்து கண்டிப்பாக டேட்டில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா அணி இலக்கணம் பார்க்கலாம் வாங்க. அணின்னா என்னது? ஒரு அழகு. 9th புக்கில் என்னென்ன அணி கொடுத்துருக்காங்கன்னா, உவமை அணி, உருவக அணி, பின்வரும் நிலை அணி. பின்வரும் நிலை அணியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, பஞ்ச புகழ்ச்சி அணி. நம்ம இப்போ 246 பேஜில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். சொல்லும் பொருளும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம் இயல்பாகும். உவமை அணி பார்க்கலாம் வாங்க. மலர் பாதம், மலர் போன்ற பாதம். இத்தொடரில் பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்படுகிறது. பாதம் உவமேயம், மலர் உவமை, போன்றவும் உருபு. இதில் ஒரு திருக்குறள், இந்த திருக்குறள் கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இனிய உலகாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் பயன் வந்துள்ளது உவமை அணி. நெக்ஸ்ட்டு உருவக அணி பார்க்கலாம். இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறு காலை செய். இதில் உருவகணி பயன் வந்துள்ளது. உருவகணினா என்னன்னு பாருங்கள். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்று படுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும். உவமேயம் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவகணி ஆகும். நெக்ஸ்ட்டு பின்வரும் நிலை அணி பார்க்கலாம். ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரும் நிலை அணியாகும். இது 3 வகைப்படும். சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. சொல் பின்வரும் நிலை அணினா என்னன்னு பாருங்கள். முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலை அணியாகும். எடுத்துக்காட்டு,
துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குரல் கொடுத்துட்டு என்ன அணின்னு கூட கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சொல் பின் ஒரு நிலையணி. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருள் பின் ஒரு நிலையணி. அவழ்ந்தன தோன்றி எழந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திழ இண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. பொருள் பின்வரு நிலையணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் முன் வந்த சொல்லின் பொருளை பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி ஆகும். அடுத்து சொற்பொருள் பின்வரு நிலையணி பாருங்கள். முன்னர் வந்து சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அஞ்சு புகழ்ச்சி அணி பாருங்கள். அஞ்சு புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். அஞ்சு புகழ்ச்சி அணிக்கு பாருங்கள். திருக்குறள் எடுத்துக்காட்டு. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ். பாய். See you later.